எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் சேஸ் அ வுமன். ஒரு மென் அவரே ஒரு ஸ்ட்ராங்கான மென்னா மாத்திக்கிறதுக்காகவும், ஒரு வலிமையான ஆண்மகனா மாறி இந்த சொசைட்டில உலா வர்றதுக்காகவும், நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஸ்ட்ராங்கான மென்ஸா இருக்கலாம், நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ஹை வேல்யூ மென்ஸா இருக்கலாம், பிலாசபர்ஸா இருக்கலாம், பிலாசபிகள வந்து நெறைய வரைமுறைகள செதுக்கி வச்சிருக்காங்க. நெறைய சட்டதிட்டங்கள வச்சிருக்காங்க. நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ வச்சிருக்காங்க. அவங்க ஏன் இன்னைக்கு நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க, நம்ம காலகட்டத்தில வாழ்ந்துட்டு இருக்க சில மென்ஸ் கூட நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்போம். சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு ஹை வேல்யூ மேனா நம்மள நாமே மாத்திக்கணும்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, அவங்களும் இங்க நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ ஃபாலோ பண்ணி நம்மளுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஆண் வந்து இப்படிதான் பார்க்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடந்துக்கணும். அவன நோக்கி போடப்படுற சவால்கள வந்து இப்படிதான் எதிர்கொள்ளணும். அவன நோக்கி போடப்படுற பிரச்சனைகள வந்து இப்படிதான் கையாளணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தெல்லாம் வந்து நமக்கு கத்துக் குடுத்துட்டே இருக்காங்க. அப்படி கத்துக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ இங்க ஒரு ஆண் ஃபாலோ பண்ணா மட்டும் தான் ஒரு வலிமையான ஆணா மாற முடியும். ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமலே ஒரு ஆண் வந்து தான் தானே ஒரு வலிமையான ஒரு ஆணா மாத்திக்கிறதுக்காக, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்குலாம் மகுடம் சூட்டுற மாரி ஒரே ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். மத்த ரூல்லாம் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணிடலாம். ஏன் மத்த ரூல் நீங்க ஃபாலோ பண்ணனா கூட நீங்களே உங்க வாழ்க்கை முறைய அந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துர முடியும் அப்படின்ற மாரி ஸ்டாய்சிசம் ஒரு ரூல் சொல்லுது. அந்த ரூல் தான் வந்து டோன்ட் சேஸ் அ வுமன். என்னது வுமன சேஸ் பண்ணக்கூடாதா? கேர்ள்ஸ் வந்து சேஸ் பண்ணாம எப்படி வாழ்றது? இது வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயம் சாத்தியமான ஒரு விஷயம் தான். இந்த விஷயத்த சாத்தியமா பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால, இந்த விஷயத்த சாத்தியமா நடக்க வைக்கிறதுனால தான், சில ஆண்கள் வந்து அவங்களுடைய லெவல வேற லெவல்ல வச்சுட்டு இருக்காங்க. அங்க நெருங்க கூட முடியல நம்மனால. சில ஆண்கள்னால வந்து நார்மலா இருக்கிற மென்ஸ்னால வந்து ஹை வேல்யூ மென்ஸோட லெவல நெருங்க முடியாததுக்கான காரணம்னா, டோன்ட் சேஸ் எ வுமன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ரூல ஃபாலோ பண்றது தான். அத பத்தி தான் தெளிவா இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம ஒரு கேர்ள சேஸ் பண்ணக்கூடாது, ஒரு வுமன சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து, என்னதான் ஈஸியா சொல்லிட்டாலுமே கூட, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு ஆணுக்கு. என்ன காரணம்னா, ஆண் அப்படின்னு சொல்லப்படுற பெர்சனுக்கு வந்து கேர்ள்ஸ சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி. இந்த விஷயம் வந்து அவங்க பிரெயின்ல வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து இன்ஸ்டால் ஆக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இது இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. பண்டைய காலத்துல இருந்து ஒரு ஆண் வந்து எர்லி மேனா இருந்த காலத்துல இருந்து, ஒரு காட்டுல வாழ்ந்த காட்டுவாசியா இருந்த காலத்துல இருந்தே, அவங்க மைண்ட்குள்ள ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஆண் வந்து தன்னுடைய வீரத்தை நிரூபிக்கணும்னு ஆசைப்படுறானோ, அந்த ஆண் வந்து வேட்டையாடி தான் மிருகங்கள வந்து கொண்டு வருவான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது சிங்கமா இருக்கலாம், புலியா இருக்கலாம், வேற சில பெரிய மிருகங்களா இருக்கலாம். காட்டுல இறங்கி வேட்டையாடி தன்னோட வீரத்த காமிச்சு, தன்னோட சுத்தி இருக்கிற பீப்பிளுக்கு வந்து அத உணவா குடுப்பான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதே விஷயம் தான் இன்னி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாடர்ன் எரால வந்து ஒரு ஆண் வந்து ஒரு கேர்ள பார்க்குறாங்க. அந்த கேர்ள் வந்து ரொம்ப அழகான கேர்ளா, ஹோம்லியான கேர்ளா, இல்ல ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஹை வேல்யூ வுமனாவும், ஒரு அஷ்டலட்சணமும் இருக்கிற ஒரு கேர்ள்னு நீங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்களேன். அந்த கேர்ள வந்து இன்ஸ்பயர் பண்ணி, அந்த கேர்ள வந்து சேஸ் பண்ணி, எஸ் சொல்ல வைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, ஹண்டிங்க்கு இணையான ஒரு விஷயமா வந்து ஒரு ஆண் பார்ப்பான். அந்த மாரி பண்ணும்போது, ஒரு கேர்ள் எஸ் சொல்லும்போது, தன்னைத்தானே ஒரு பெரிய சாதனை படைச்ச ஒரு ஆணா பார்க்கறதுனால, கேர்ள்ஸ சேஸ் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லா ஆண்களுக்கும் ரொம்ப புடிச்ச ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஆனா இந்த இடத்துல வந்து கேர்ள்ஸ வந்து பர்சூட் பண்ணலாம். நம்மளோட விருப்பத்த சொல்லலாம். ஆனா சேஸ் பண்றது எந்த வகையில வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு ஆணுக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஹூ யூ ஆர் நீங்க யார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நீங்க யார சேஸ் பண்றீங்களோ, எந்த விஷயத்த நீங்க சேஸ் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி மட்டும் இல்ல. உங்கள யார் சேஸ் பண்றாங்களோ, உங்கள எந்த விஷயம் சேஸ் பண்ணுதோ, அத பேஸ் பண்ணியும் தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க வந்து யாரையாவது ஒரு பெர்சன சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்த சேஸ் பண்ணீங்க, இல்ல ஒரு கேர்ள சேஸ் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழக்க வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இல்ல உங்கள யாராவது சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள யாராவது வந்து பின்தொடர்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆட்டோமேட்டிக்கா இங்க பெருசாயிட்டே போயிட்டே இருக்கும். இந்த சொசைட்டில நம்மள சுத்தி ஒரு பிரஷர் போயிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சேஸ் பண்ணியே ஆகணும். நம்ம லைஃப்ப சேஸ் பண்ணி ஆகணும். லைஃப் பார்ட்னர சேஸ் பண்ணி ஆகணும். லைஃப் ஈவென்ட்ஸ சேஸ் பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல ஹை வேல்யூ மென்ஸா இருக்கிற பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். சேஸ் பண்ண வேணாம். நின்னு நிதானமா வாழலாம்ன்னு சொல்லிட்டு வாழ்க்கைய கொஞ்சம் நிதானமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு ஒரு உண்மை தெரிய ஆரம்பிக்கும். நான் சொல்றத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க எந்த விஷயத்த சேஸ் பண்ற ஒரு மென்னா வேணா இருக்கலாம். ஒரு கேர்ள சேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு பேஷன சேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க பேரண்ட்ஸ் சொல்றத கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க ஒரு நாள் உங்களுக்கு லீவ் குடுத்துருங்க. அந்த லீவ் எடுத்த நாள்ல வந்து உட்கார்ந்து உங்களோட வாழ்க்கையோட பாஸ்ட்ட பாருங்க, பிரசன்ட்ட பாருங்க, ஃபியூச்சர பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி நிதானமா வாழ்க்கைய நின்னு வாழும்போது உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா கிடைக்கும். சூப்பரான ஒரு உண்மை தெரியும். அந்த உண்மை என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளியில எந்த விஷயத்தையுமே நம்மளால மாத்த முடியாது. வெளியில நடக்கிற பணம், பேர், புகழ், பெண், மண், பொன் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் நமக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், ஃபீலிங்ஸா இருக்கலாம். இத மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வெளியில எதுவுமே மாத்த நினைக்க மாட்டீங்க. இதுதான் ஸ்டாய்சிசம் சொல்லுது.
ஸ்டாய்சிசம் அப்படி சொல்லப்படுற கிரீக் பிலாசபி என்ன சொல்ல வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆண்களையுமே வந்து ஒரு வலிமை மிகுந்த ஆண்களா தங்களை தாங்களே மாத்திக்கிறதுக்கு அவங்க பர்சனல் டெவலப்மெண்ட்டை வந்து இன்டர்னலா பார்க்கணும். வெளியில இறங்காதீங்க, உள்ள நிறைய இறங்குங்க. உங்களுக்குள்ள நிறைய இறங்கி யோசிக்க ஆரம்பிங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ஒரு ஆண்மகன் வந்து தைரியமா நிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்மகனை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லப்படுற ஒரு பிலாசபி தான் ஸ்டாய்சிசம். அந்த தைரியத்தை ஒருத்தன் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்டர்னலா பர்சனல் டெவலப்மெண்ட் செய்யும்போது மட்டும்தான். எக்ஸ்டர்னலா இருக்கிற எந்த விஷயத்தையுமே வந்து பார்த்து, நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த வந்து அப்படியே விட்டுட்டு, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற நம்மளுடைய ஃபீலிங்ஸா இருக்கலாம், தாட்ஸா இருக்கலாம், அதுல ப்ளே பண்ணும்போது மட்டும் தான் அவனால ஜெயிக்க முடியும். இப்ப என்ன பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து பேட் வேர்ட்ஸ்ல திட்டுறாங்க, இல்ல என்ன பார்த்து யாராவது ஒருத்தர் பாராட்டுறாங்கன்னா, அந்த பாராட்டுதலையும், திட்டுதலையும் நான் வந்து எதுவுமே மாத்த முடியாது. ஆனா ஒரு பெர்சனா நான் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய திங்கிங்க வந்து ப்ராப்பரா வச்சுட்டு அத கண்டுக்காம இருக்கலாம். அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு ரீசன்னால தான் வந்து ஸ்டாய்சிசம்ல இருக்கிற பீப்பிளா இருக்கலாம். ஸ்டாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிலாசபிய ஃபாலோ பண்ற ஆண்களா இருக்கலாம். கேர்ள்ஸ சேஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சொசைட்டில எக்கச்சக்க பீப்பிள், எக்கச்சக்க மென்ஸ் வந்து கேர்ள்ஸ சேஸ் பண்றாங்க. ஆனா எத்தன பேர் வந்து ஒரு ஹை வேல்யூ வுமன்ஸ வந்து சேஸ் பண்ணி அவங்க லைஃப்குள்ள கொண்டு வராங்க? எத்தன மென்ஸ் வந்து ரெஸ்பெக்ட்ட வாங்கிக்கிறாங்க அந்த வுமன்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இதனால தான் ஸ்டாய்ஸ்ல இருக்கிற மென்ஸ் வந்து கேர்ள்ஸ சேஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ட்ரிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த ட்ரிக் அவங்க எதுக்காக ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை வேல்யூ வுமன அட்ராக்ட் பண்றதுக்காக ஃபாலோ பண்ற ஒரு விஷயமாவும் பார்த்துட்டு இருக்காங்க. புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சோ எல்லா இடத்துலயுமே அப்ளிகேஷன் போடக்கூடாது. சோ இந்த ஒரு ரீசனால எதுக்காக வந்து கேர்ள சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து யூ வில் கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் யுவர் பேஷன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பேஷன் இல்ல கோல். இது வந்து நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. உங்ககிட்ட இருக்கிற இம்பார்ட்டன்ட்டான இன்வெஸ்ட்மென்ட் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கையில இருக்கிற பணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. உங்க கையில பணமே இல்லன்னா கூட, உங்ககிட்ட ஒரு பெரிய 3 இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. அது என்ன இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டைம், உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய இளமை அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த 3 விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு மென்னுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மென்ட். இந்த இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து அவங்க எதுல போறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா டைமா இருக்கலாம், இளமையா இருக்கலாம். இருக்கிற வரைக்கும் தெரியாது. போன அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ இந்த இளமை காலம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு மென்னுக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரிவிலேஜ்டான ஒரு ரொம்ப பெருமை மிக்க ஒரு விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த இளமைய வந்து ஒரு கேர்ள் பின்னாடி சேஸ் பண்றதுக்கு போடலாம். தப்பில்ல. அது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேர்ள வந்து பர்ஸ்யூ பண்ணாம சேஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அதுல ஒரு த்ரில் கிடைக்கும். ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து போயிட்டே இருக்குன்னா, அத அடையிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு த்ரில் கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட ரிசோர்ஸஸா இருக்கிற, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கலாம், டைமா இருக்கலாம், இளமையா இருக்கலாம், உங்களுடைய எனர்ஜியா இருக்கலாம். அதுல போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படி போட்டுட்டே இருந்துட்டு, கடைசி கட்டத்துல அந்த கேர்ள எஸ் சொல்ற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த சைட்ல உங்களுடைய கோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க மறக்கலாம். கோல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு உங்களுடைய இளமையா இருக்கலாம், டைமா இருக்கலாம். அத போடாம கேர்ல்ஸ்க்கே நீங்க ஃபுல்லா உங்க டைம குடுத்துட்டு இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வேல்யூ இங்க குறைய ஆரம்பிச்சுரும். நீங்க எந்த ஒரு பொருள வந்து அதிகமா பெருமிதமா நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்களோட வேல்யூ உங்களுக்கே தெரியாம குறைய ஆரம்பிச்சுரும். உங்களோட எனர்ஜியும் குறைய ஆரம்பிச்சுரும். ஒரு கட்டத்துக்கு மேல நீங்களே வந்து நீங்க யார சந்தோஷப்படுத்துறதுக்காக, யார ஹேப்பியா வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சீங்களோ, அவங்களுக்கே உங்கள புடிக்காம போறதுக்கும் இங்க வாய்ப்பு இருக்கு. நீங்களே உங்க லைஃப்ல நெனச்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க சேஸ் பண்ணீங்கன்னா. இந்த இடத்துல நீங்க கோல்ஸ சேஸ் பண்ணாம விடுறது, அது வந்து ஒரு பாடி பில்டிங்கா இருக்கலாம், நீங்க படிச்சு வச்சிருக்க ஸ்கில்லா இருக்கலாம், இல்ல நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இன்பில்டான டெக்னிக்ஸ், இன்பில்டான திறமைகளா இருக்கலாம். எல்லாத்தையுமே விட்டுட்டு இருப்பீங்க. ஸோ, இதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட செல்ஃப் வேல்யூவும் குறைஞ்சது மட்டும் இல்லாம, உங்களுடைய இளமையும் வந்து வீணா போயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுற இந்த தாட் உங்களுக்கு அதிகமா வர்றதுனால, அதிகமா கேர்ல்ஸ சேஸ் பண்ணாம கோல்ஸ சேஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுடைய வேல்யூவ நீங்க இன்கிரீஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன நடக்கும்? எதுக்காக சேஸ் பண்ணக்கூடாது கேர்ல்ஸ் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ வில் பி கம் அக்ராஸ் டெஸ்பரேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டெஸ்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் கையில இருக்கிற எல்லா அஸ்திரத்தையுமே நான் பயன்படுத்திட்டேன். கடைசி அஸ்திரம், கடைசி ஆயுதத்தையும் நான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாம ஒரு பொண்ண ட்ரை பண்றது. சில நேரத்துல வந்து கேர்ல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்சன புடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடுவாங்க. புடிக்கல அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த சைட்ல மென்ஸ் என்ன எடுத்துப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸுடைய ஒரு சைக்காலஜி இது. கேர்ல்ஸ் கிட்ட ஒரு சைக்காலஜி இருக்கு. அது என்ன சைக்காலஜி அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க யாரையாவது ஒரு பெர்சன செட்யூஸ் பண்ணி அட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உடனே அந்த பெர்சன வந்து அலோவ் பண்ணிட மாட்டாங்க. அதிகமா பேசிற மாட்டாங்க. கொஞ்சம் அந்த பெர்சனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, கொஞ்சம் அந்த பெர்சன வந்து அலைய விடுறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க.
இது வந்து கேர்ள்ஸோட ஒரு பிலாசபியா பார்க்கப்படுறதுனால மென்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணு என்ன அலைய விடுது அப்படின்ற மாதிரி வேற மாதிரி தப்பா நினைச்சுப்பாங்க. ஆனா சம்டைம்ஸ் உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல மென்ஸ் வந்து 2 ஆப்ஷன் பயன்படுத்துவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு கேர்ள் பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, இல்ல சேஸ் பண்றது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க பேக்ல வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து ஹை வேல்யூ மென்ஸ் பண்ற ஒரு விஷயம். 2வது ஆப்ஷன் நார்மல் மென்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இத வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துப்பாங்க. இத வந்து ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு, அந்த பொண்ண எப்படியாவது நான் எஸ் சொல்ல வச்சே தீருவேன். நான் சேஸ் பண்ணி நான் நிரூபிச்சே காட்டுவேன்னு சொல்லிட்டு, மூவி மேல இருக்கிற ஃபேண்டசி மூலியமா லைஃப்ப பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. மூவில இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின சேஸ் பண்ணி லவ்க்கு எஸ் சொல்ல வைக்கிறதுலாம் வந்து மூவில ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஆனா நிஜ லைஃப்ல வந்து நிச்சயமா சொல்றேன், மிகப்பெரிய ஒரு டிஸ்பிரேஷன தான் ஏற்படுத்தும். நம்மள வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு பெர்சனாவும் மாத்துறதுக்கான வாய்ப்பு இங்க அதிகமா இருக்கு. இந்த ஒரு சேலஞ்ச நம்ம எடுத்து பண்றதுனால. இதுக்கு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மூவில வந்து ஜெனிலியா வந்து ஹீரோயின் கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க. சித்தார்த் சார் வந்து ஹீரோ கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. பரத் சாரா இருக்கலாம், தமன் சாரா இருக்கலாம், மணிகண்டன் சாரா இருக்கலாம், இல்ல நக்குல் சாரா இருக்கலாம். இந்த 5 பேருமே வந்து ஜெனிலியா மேம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்கள சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த இடத்துல வந்து சித்தார்த் வந்து அதிகமா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதுனால, அதிகமா வந்து உண்மையா இருக்கிறதுனால வந்து இவரோட லவ்வ கொஞ்சம் ஹைப்பா காட்ட ஆரம்பிப்பாங்க மூவில. இந்த இடத்துல ஜெனிலியா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ரிஜெக்ஷன வந்து சித்தார்த் எடுத்துக்காம, அத சேலஞ்சா ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லப்படுற விஷயத்துல வந்து சுத்திக்கிட்டே இருப்பாரு பின்னாடி. அப்ப ஜெனிலியாவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீ வந்து ட்ரெஸ்ஸே இல்லாம நியூடா அம்மனமா வந்து ரோட்ல ஓட ஆரம்பிச்சீன்னா, அப்போ இந்த பொண்ணு ஜெனிலியா வந்து உன்ன வந்து ஏத்துப்பாங்க, லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி ஒரு டாஸ்க் வைப்பாங்க. அந்த டாஸ்க்கையும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. ட்ரெஸ்ஸே இல்லாம நியூடா வந்து ரோட்ல ஓடுவாரு. ஸோ நான் இதுதான் சொல்றேன். அந்த ஒரு விஷயம் நம்மள டிஸ்பரேஷன் ஆக்கி விட்டுரும். பொண்ணுங்கள சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், இந்த எண்டு கூட ஒரு ஆண வந்து கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுரும். எந்த ஒரு ஆண் வந்து அவன் மேல ஒரு செல்ஃப் லவ் இல்ல, அவன் மேல அவனுக்கு ஒரு மரியாதை இல்லையோ, அந்த ஆண் இந்த விஷயத்த செஞ்சுருவான். ட்ரெஸ் இல்லாம கூட நான் ஓடி ஒரு பொண்ண இம்ப்ரெஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த. ஸோ செல்ஃப் லவ்வ சுத்தமா கொன்னுடும் ஒரு கேர்ள நீங்க சேஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. ஸோ 3வது விஷயம் எதுக்காக ஒரு கேர்ள சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. எண்ட்லெஸ்ஸா நீங்க சேஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாப்பா அப்படின்னு சொல்ற மாரி ஸ்டார்டிங்ல வந்து அந்த கேர்ள சேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வந்த அப்புறமா என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த கேர்ள நீங்க எப்படி பார்த்திருப்பீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு உன்னதமான ஒரு ப்ரீஷியஸான ஒரு பெரிய ஒரு பொருள் மாரி உங்க லைஃப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அந்த பொருள் தான் முக்கியம். அவங்க தான் உங்க லைஃப் அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா அந்த கேர்ள் உங்கள எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்துக்கிற ஒரு கேட்டாவோ, ஒரு நார்மலான ஒரு பெர்சனாவோ, பாதுகாவலனாவோ தான் பார்த்துட்டு இருப்பாங்களே தவிர்த்து, ஒரு ஈக்குவல் மரியாதையே கிடைக்காது. கடைசி வரைக்கும் நம்ம சேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். மரியாதைக்காக சேஸ் பண்ணணும், ரிலேஷன்ஷிப்காக சேஸ் பண்ணணும், குழந்தைக்காக சேஸ் பண்ணணும். இந்த மாரி சேஸ் பண்ணிட்டே இருக்கணும். இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் வந்து மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் மூலியமாவும், மியூச்சுவலான லவ் மூலியமாவும் தான் கிடைக்கணும். இப்ப நான் சொல்றது எப்படி இந்த மியூச்சுவல் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கேர்ள வந்து சேஸ் பண்ணி, இல்ல லவ் பண்ணி உங்க ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வந்த அப்புறமா ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேண்டில் லைட் டின்னர்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு கிஃப்ட்டோட போவீங்க. செகண்ட் டைம் போகும்போது கிஃப்ட்டோட போவீங்க. தேர்ட் டைம் போகும்போது கிஃப்ட்டோட போவீங்க. தொடர்ந்து நீங்களே கிஃப்ட்டோட போயிட்டு இருந்தீங்கன்னா, அந்த சைடுல இருந்து கிஃப்ட்ஸ் எதுவுமே வரல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது பேர் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஒரு சைட்லயே நீங்க எல்லாமே குடுத்துட்டு இருக்கீங்க. உங்களால சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ண முடியாது. அப்ப மியூச்சுவலா அந்த சைட்ல இருந்துமே ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் இருந்தா மட்டும் தான் இந்த உறவு பல நாட்களுக்கு நீடிக்கும். இல்ல கடைசி வரைக்குமே உங்க எனர்ஜிய போட்டு நீங்க சேஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த இடத்துல நீங்க உங்கள இழந்துருவீங்க. ஸோ அதனால கேர்ல்ஸ சேஸ் பண்ணக்கூடாது. 4வது விஷயம் எதனால கேர்ல்ஸ சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தேர் மே பி சான்ஸ் யூ கேன் மிஸ் யுவர் ஃபேவரைட் பெர்சன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இங்க ஃபேவரைட் பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நார்மலா அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு, அவங்களுக்குன்னு ரூட்ல போயிட்டு இருக்க மென்ஸ் நம்ம ஊர்ல நெறைய பேர் இருப்பாங்க. யார் ஒம்புத்துமுக்கும் போமாட்டாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு போயிட்டு இருப்பாங்க. இந்த மாரி மென்ஸோட லைஃப்ல வந்து ஒரு காதல் வந்துருச்சு. யாரோ ஒரு கேர்ள பார்த்துட்டு அவங்க மேல அட்ராக்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க உலகமே அந்த கேர்ள் தான் அப்படின்ற மாரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அவங்க வேர்ல்ட்லயே வந்து அந்த அவங்க அந்த அந்த வேர்ல்டே ஃபுல்லாவே அந்த கேர்ள் தான் அவங்க தெரிய ஆரம்பிப்பாங்க. எங்க போனாலும் அந்த கேர்ளுடைய தாட் மட்டும் தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஹை வேல்யூ மென்ஸா இருக்கிற மென்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க வேர்ல்டு பெருசு. அவங்க வேர்ல்டுல நெறைய இம்பார்ட்டன்டான பீப்பிள் இருப்பாங்க. அதுல ஒரு பெர்சன் லவ் பண்ற பெர்சன வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பெர்சனா வைப்பாங்க தவிர்த்து, அந்த பொண்ணையெல்லாம் உலகமா நினைக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி யோசிக்கும்போது, நார்மல் மென்ஸ் வந்து அந்த பொண்ணையே அந்த கேர்ளையே வந்து ஒரு உலகமா நினைக்கிறதுனால, அவங்க உலகத்துல இருக்கிற இம்பார்ட்டன்டான பெர்சன் ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம். இல்ல அந்த பெர்சன் மேல உண்மையிலேயே அட்ராக்ஷன் பண்ணி லவ் பண்ண ஒரு ஃபேவரைட் பெர்சன் அவங்க லைஃப்ல ஒரு கேர்ள் இருப்பாங்க. அவங்களையும் மறந்துட்டு இவங்களே வாழ்க்கை அப்படின்ற மாரி சுத்திட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க மிஸ் பண்றது வந்து அவங்க லவ் பண்ண ஒரு தருணங்கள மட்டும் கிடையாது. அவங்கள லவ் பண்ற ஒரு தருணங்கள மட்டும் கிடையாது.
அவங்க லைஃபையே கூட மிஸ் பண்றதுக்கு இங்க மிகப்பெரிய சான்ஸ் இருக்கும். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு கேர்ள வந்து பர்ஸ்யூ பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவலான ரெஸ்பெக்ட் அடையறதுக்காக தான். ஆனா ஆல்ரெடி நம்ம லைஃப்லயே நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கறதுக்கு சில பேர் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்லயே சில பேர் வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துட்டு இருக்காங்கன்னா, அவங்கள மிஸ் பண்ணி ஒரு கேர்ள சேஸ் பண்ணி அடைஞ்சு இங்க நம்ம எதுவுமே சாதிக்க போறது கிடையாது. இந்த ஒரு விஷயம் தெரியாததுனால அவுட்டர் அப்பியரன்ஸ் அகைன் ஒரு கேர்ள பார்க்கும்போது அவுட்டர் அப்பியரன்ஸா இருக்கலாம், அவங்களுடைய ஸ்கில்லா இருக்கலாம். அத பார்த்து அட்ராக்ட் ஆயி அந்த ஒரு ரீசனுக்காகவே இவங்களுடைய அந்த ஃபேவரட்டான லைஃப் வந்து இவங்களோட ஃபேவரட்டான வேர்ல்ட்ல இருக்கிற பீப்பிள இழந்து தான் அத அடையணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் வெற்றியே கிடையாது. இந்த ஒரு வெற்றிய அடைஞ்சாலுமே அவங்க ஒரு தோல்வி அடைஞ்ச பெர்சனா கருதப்படுவாங்க. ஸோ அதனால ரொம்ப டிஸ்பரேஷனோட ஒரு கேர்ள அதிகமா சேஸ் பண்ணக்கூடாது. சேஸ் பண்ணா இவங்க வேர்ல்டயே மறக்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, யூ மே நாட் பி த பெர்சன் ஹூ ஷீஸ் நீட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து கேர்ள்ஸ சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சேசிங் எப்படி போகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள்ஸுமே அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இல்ல ஓகேவா ஆற மாரி தெரிஞ்சாலும் கூட, சீக்கிரம் ஓகே சொல்ல மாட்டாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இங்க எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கு. எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. என்னோட லைஃப்லோட பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க லைஃப்லோட பாஸ்ட்ல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அப்போ நம்ம எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிற பாஸ்ட்டான ஈவென்ட்ஸ் மூலியமா தான் நம்ம பிரசன்ட்ல நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்றத பேஸ் பண்ணி இருக்கு. நம்மளுடைய பாஸ்ட் ஈவென்ட் வந்து நம்மள ரொம்ப தன்னம்பிக்கையான பெர்சனாவும் மாத்திருக்கலாம். நம்மளுடைய பாஸ்ட் ஈவென்ட் நம்மள வந்து தன்னம்பிக்கை குறைவான ஆளாவும் மாத்திருக்கலாம். அப்போ இங்க எல்லாருக்குமே ஒரு பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட் மூலியமா நல்லதும் நடந்திருக்கும், கெட்டதும் நடந்திருக்கும். ஒரு சில கேர்ள்ஸோட லைஃப்ல வந்து கொஞ்சம் கெட்டது நடந்திருக்கலாம். தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம். அவங்க அதுலருந்து மீண்டு வரதுக்கு தவிச்சுட்டு இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல ஒரு புது ரிலேஷன்ஷிப்பா வேற ஒரு பெர்சன் அவங்க லைஃப்குள்ள வரும்போது, அவங்களுக்குள்ள இருக்கிற லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ன செய்யும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் உண்மையா தான் நம்ம கூட இருக்காரா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதிகமா அலைய விடுவாங்க. இது தெரியாத ஆப்போசிட்ல இருக்க பெர்சன் வந்து அவங்கள சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது நீங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பெர்சன் வந்து இவங்களுக்கு ஏத்த ஒரு பெர்சனா கூட இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் தெரியாமலே கேர்ல்ஸ் நெறைய பேர் சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஆழமா புரிஞ்சுட்டு ஒரு கேர்ள சேஸ் பண்ணணும்னு சொல்லப்படுற விஷயம் இதனால தான் சொல்லுவாங்க. அவுட்டர் அப்பியரன்ஸ வச்சு மட்டுமே ஒரு கேர்ள சேஸ் பண்ணக்கூடாது. அவங்க லைஃப்ல என்ன போகுது, பேக்ல என்ன நடந்திருக்கு, வேற என்ன விஷயம் அங்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தெரியாமலே சேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால, நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பெர்சனா அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். இல்ல அவங்க உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான மேட்ச்சா கூட இல்லாம இருக்கலாம்னு சொல்லப்படுற விஷயம் அந்த பொண்ணு நெனச்சிருக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால அகைன் நீங்க உங்க டைம வேஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம, உங்களோட எனர்ஜிய வேற லெவல்ல வேஸ்ட் பண்ணி, உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியாம கஷ்டப்படுற ஒரு மென்னாவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கேர்ல்ஸ சேஸ் பண்ணீங்கன்னா. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எந்த ஒரு கேர்ள்க்காகவும் உங்க டைம குடுக்கலாம். எந்த ஒரு கேர்ள்க்காக உங்க டைம வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா அந்த கேர்ளுமே வந்து ரெடியா இருக்காங்க உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு. ஈக்குவலா அந்த கேர்ளுமே வந்து அவங்க டைம இன்வெஸ்ட் பண்றாங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கேர்ள வந்து நீங்க வந்து பர்சூ பண்ணலாம். சேஸ் கூட பண்ணலாம். தப்பு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கேர்ல்ஸ் அதிகமா சேஸ் பண்ணிட்டு இருக்க கேர்ல்ஸ் அதிகமா சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மென்ஸ் வந்து அவங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட இழக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதே மாரி கோல்ஸ் அதிகமா சேஸ் பண்ணிட்டு இருக்கிற மென்ஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட ஏர்ன் பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றேன். கரெக்ட்டுங்களா? அப்போ எந்த மென் வந்து ஒரு கோல்ஸ சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களோட பேஷன சேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமாயிட்டே போகும். எந்த ஒரு பெர்சன் வந்து அவங்கள வேணான்னு சொல்ற கேர்ல்ஸ வந்து சேஸ் பண்ணிட்டே இருக்காங்களோ, அவங்களுடைய செல்ஃப் டவுட் தான் அதிகமாயிட்டே போகும். இந்த ஒரு ரீசன்ஸ்னால தான் வந்து எர்லி மேனா இருக்கலாம், போன ஜெனரேஷனா இருக்கலாம், இந்த ஜெனரேஷனா இருக்கலாம், அடுத்து வரப்போற ஜெனரேஷனா இருக்கலாம். எந்த ஜெனரேஷனா இருந்தாலுமே கூட சரி, கேர்ல்ஸ சேஸ் பண்ணாம, கேர்ல்ஸ தங்கள சேஸ் பண்ண வைக்கிற மென்ஸ் தான் வந்து ஒரு ஹை வேல்யூ மென்ஸா கருதப்படுறாங்க. இதுதான் வந்து ஒரு ஹை வேல்யூ வுமன்ஸ வந்து லைஃப்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு ட்ரிக்காவும், ஸ்டாய்சிசம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.